மகிழ்ச்சியின் சத்தம் வழங்கும் அனுதின தேவமன்னா. Voice of Joy presents Daily Manna by Reverend A. Benedict. Praise the Lord. God loves you so much. இன்றைய தேவ மன்னாவாக நேற்று தினம் பார்த்த அதே வசனத்தை தான் இன்றைக்கும் நாம் தியானிக்க போகிறோம். நேற்றைய தினத்திலே நம் பாடுகளை ஏற்றுக்கொண்ட கர்த்தர் என்று சொல்லி அந்த தலைப்பிலே நாம் வார்த்தைகளை தியானித்தோம். இன்றைக்கு நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்ட இயேசு என்று இந்த தலைப்பிலே வார்த்தைகளை நாம் பார்க்க போகிறோம். நம்முடைய துக்கங்களை சுமந்து கொண்டவர், நம்முடைய பாடுகளை மாத்திரமல்ல நம்முடைய துக்கங்களையும் அவர் சுமந்து கொண்டவராக இருக்கிறார். யோவான் 16ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனம் சொல்லுகிறது, உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும், உங்கள் கவலைகள் கண்ணீர் எல்லாம் மறைந்துவிடும். துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றக்கூடிய வல்லவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. நாம் துக்கம் நீங்கி, கவலை கலக்கங்கள் நீங்கி, நம்முடைய கண்ணீர் அதற்கு பதிலாக, புலம்பலுக்கு பதிலாக ஆனந்த களிப்பை நாம் பெற வேண்டும் என்பதற்காகத்தான் நம்முடைய சரீரத்திலே அவர் நம்முடைய துக்கத்தை அவர் சுமந்து கொண்டார் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 பேதுருவின் புத்தகத்திலே 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர் உங்களை விசாரிக்கிறவராய் இருக்கிறபடியால் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள். கவலை கண்ணீரை அவர் மேல் வைத்து விடுங்கள். கண்ணீரை துடைத்து கரம் பற்றி நடத்துகிற ஆண்டவரிடத்திலே உங்களை ஒப்புக்கொடு. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்த உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடு கூடிய செபத்தினாலும் விண்ணப்பத்தினாலும் அவரிடத்திலே தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லாவற்றுக்கும் மேலான தெய்வ சமாதானம் அவர் மூலமாக உங்களுக்கு வரும். பிரியமானவர், துக்கம் சந்தோஷமாய் மாறும். புலம்பலை ஆனந்த களிப்பாக மாற்றக்கூடியவரிடத்திலே அர்ப்பணம் செய்யுங்கள். கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு. சங்கீதம் 55ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம், கர்த்தர் மேல் உன் பாரத்தை வைத்து விடு, கலங்கி தவிக்காதே, அவரே உன்னை ஆதரிப்பார், அதிசயம் செய்வார். அதிசயங்களை காண பண்ணுகிற கர்த்தரிடத்திலே நம்மை அர்ப்பணம் செய்வோம். நிச்சயமாகவே நமக்கு அவர் சுமை தாங்கியாக இருந்து துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவார் என்கிறதிலே சந்தேகம் இல்லை. பரலோக பிதாவே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய சுமைகளை சுமந்து தீர்த்தவரே, இந்த நாளிலும் எங்கள் சுமைகளை இடத்தில் இறக்கி வைக்கிறோம் ஐயா. எங்களுடைய துக்கங்களை, எங்களுடைய பாரங்களை, மன கலக்கங்களை இடத்தில் இறக்கி வைக்கிறோம். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறபடி நான் உங்கள் கவலைகளை அவர் மேல் வைத்து விடுங்கள் வார்த்தையின்படியாக இடத்தில் நாங்கள் இறக்கி வைக்கிறோம். அப்பா, துக்கத்தை சந்தோஷமாய் மாற்றுவீராக, புலம்பலை ஆனந்த களிப்பாக்குவீராக. எந்த காரியத்திற்காக இதற்காக நீர் ஆண்டவரே சிலுவையை சுமந்தீரோ, சிலுவை பாடு வழியாக ஆண்டவரே நீர் கடந்து வந்து நம்முடைய நோக்கம், உடைய திட்டம் எல்லாம் அகிலும் மூலமாய் நிறைவேறட்டும். எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம், பொறுப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.